Hello everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது pharmacology of NSAIDs. NSAIDs அப்படினா வந்து நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு இது ஏன் NSAIDஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான மீனிங் பார்த்துடலாம். இதோட ஃபைனல் வேர்ட் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னா வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை கொண்ட ட்ரக்ஸ். ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக புரியுது. ஆனால் அது முன்னாடி என்ன நான் ஸ்டீராய்டல் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நான் ஸ்டீராய்டல் அப்படின்னா இந்த ட்ரக்ஸ் வந்து ஸ்டீராய்டல் ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு அர்த்தம். ஏன் அதை பர்டிகுலராக சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டீராய்டல் ட்ரக்ஸ்ன்னு சொல்லி ஒரு சில ட்ரக்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஓபியாய்டு அனால்ஜெசிக்ஸ் அந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் ஸ்டீராய்டல் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அடிக்ஷன் பொட்டன்ஷியல் கொண்டதாக இருக்கும். ஆனால் இந்த NSAIDஸ்க்கு வந்து அந்த மாதிரி அடிக்ஷன் பொட்டன்ஷியல் எதுவுமே கிடையாது. அதனால் இதை வந்து நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ காமனாக பெயினுக்கு பெயின் இல்லை இன்ஃப்ளமேஷன் இல்லை ஃபீவர் இந்த மூணு விஷயங்களில் வந்து இந்த மூணு கண்டிஷன்ஸில் கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் தான் இந்த நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். ஆனால் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸுக்கு வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இருக்காது. அதாவது இப்போது ஃபீவரை வந்து ஃபீவருங்கிறது என்னது பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறது, அதை குறைக்கக்கூடிய தன்மைக்கு பேர் ஆன்டிபைரட்டிக்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பெயின் சென்சேஷனை குறைக்கக்கூடியதுக்கு பேர் அனால்ஜெசிக்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கத்தை வந்து கம்மி பண்ணக்கூடியதை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் வந்து எல்லா ட்ரக்குக்குமே வந்து அதிகமாக இருக்கும் இல்லை இருக்குன்னே சொல்ல முடியாது. ஒரு சில ட்ரக்குக்கு தான் இந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். இதில் நிறைய படியான ட்ரக்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஏதாவது ரெண்டு ப்ராப்பர்ட்டியோ தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய முக்கியமான ட்ரக்கான பேராசிட்டமால். இந்த பேராசிட்டமாலுக்கு வந்து ஃபீவர் அதாவது ஆன்டிபைரட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் அனால்ஜெசிக் ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி வந்து சுத்தமாகவே இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ஆக்டிவிட்டி தான் இந்த பேராசிட்டமாலுக்கு இருக்குது. இதே மாதிரி ஆஸ்பிரினுக்கு எடுத்திங்கன்னா அதுக்கு இந்த மூணு ப்ராப்பர்ட்டியுமே வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். இதை தவிர இந்த ஐபுப்ரூஃபன் ஒரு ட்ரக் இருக்கும், அதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும், அப்புறம் அனால்ஜெசிக் ஆக்டிவிட்டியும் நல்லாயிருக்கும். ஆனால் ஆன்டிபைரட்டிக் ஆக்டிவிட்டி ரொம்ப புவர். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்ரக்குக்கு ஒரு சில ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், ஒரு சில ட்ரக்குக்கு அதர் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த ட்ரக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபீவர் வந்து ப்ரைமரியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேராசிட்டமால் கொடுக்கலாம். இல்லை ஃபீவரோடு சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஹெட்டேக் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ்பிரின் கொடுக்கலாம். இல்லை ஃபீவரே கிடையாது பட் பெயின் மட்டும் அதிகமாக இருக்குன்னா ஆஸ்பிரின் இல்லை இந்த ப்ரூஃபன் அதாவது ஐபுப்ரூஃபன் இதெல்லாம் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன் ட்ரக்ஸ் வந்து வேரி ஆகும். இப்போ வேறு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, டைக்ளோஃபெனாக்னு ஒரு ட்ரக் இருக்கும். ஸோ அந்த ட்ரக்குக்கும் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டியும் அனால்ஜெசிக் ஆக்டிவிட்டியும் தான் அதிகம். அதுக்கும் ஆன்டிபைரட்டிக் ஆக்டிவிட்டி வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ இந்த ட்ரக்கும் நம்ம ஆப்வியஸ்லி ஏதாவது ஒரு பெயின் இல்லை வீக்கம் அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. டைக்ளோஃபெனாக் ஜெல்லுலாம் கூட இருக்குது ஆயின்மெண்ட், அது வந்து வீக்கம் அடைஞ்ச இடத்துல தேய்க்கும் போது வீக்கத்தை வந்து கட்டுப்படுத்தும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த கேட்டகிரியில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸுக்கு ஆக்டிவிட்டி வந்து வேரி ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஓகே. இப்போ இதில் 3 டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம், ஆன்டிபைரட்டிக், அனால்ஜெசிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இது மூணுத்துக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கேட்டகிரியில் ஒரு சில ட்ரக்குக்கு இந்த 3 ஆக்டிவிட்டி இல்லாமல் இன்னொரு ஆக்டிவிட்டியும் இருக்கும். அதுக்கு பேர் யூரிகோஸ் யூரிக் ப்ராப்பர்ட்டி இல்லை ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அது என்ன யூரிகோஸ் யூரிக் அப்படின்னா யூரினில் வந்து காமனாக அதாவது நார்மலாக யூரிக் ஆசிட் வந்து யூரினில் கலந்து வெளியேறும். அந்த ப்ராசஸை வந்து இது வந்து இன்க்ரீஸ் இல்லை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ இந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்டாங்கன்னா யூரிக் ஆசிட் யூரின் வழியாக நிறைய வெளியே போகும். இது மூலிமா இந்த ட்ரக்கு எந்த ஒரு கண்டிஷனில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா கவுட் இல்லை கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து யூரிக் ஆசிட் வந்து பாடிக்குள்ளார அதிகமாக தேங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் இந்த ட்ரக்ஸ் வந்து யூரிக் ஆசிட்டை நிறைய எலிமினேட் பண்ணுறது மூலிமா ஹெல்ப் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிளான ஒரு ட்ரக் வந்து ஃபினைல் பியூட்டசோன் அப்புறம் ஃபென்பியூட்டசோன் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருக்கும். இந்த ஒரு சில ட்ரக்ஸ் மட்டும் யூரிகோஸ் யூரிக் ப்ராப்பர்ட்டி அடிஷ்னலாக இருக்கும். இதை தவிர ஒரு சில ட்ரக்கு அதுலேயும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஆஸ்பிரினுக்கு வந்து ஆன்டி பிளேட்லெட் ஆக்டிவிட்டி வந்து அடிஷ்னலாக இருக்கும். அதனால் அந்த ஆஸ்பிரின் ட்ரக் வந்து கார்டியோவாஸ்குலர் டிசார்டர்ஸில் வந்து பர்டிகுலராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் இது வந்து இன்ட்ரோடக்ஷன். இதுக்கு அடுத்தது நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் NSAIDs பற்றி பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 3 கேட்டகரிஸாக
இந்த டோட்டல் ட்ரக்ஸையும் வந்து டிவைட் பண்ணலாம். ஆனால் அதுக்குள்ளே சப் கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட் கேட்டகரி வந்து நான் செலக்டிவ் காக்ஸ் இல்லை COX இன்ஹிபிட்டர்ஸ். நான் செலக்டிவ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னு நான் சொல்கிறேன். செகண்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா செலக்டிவ் COX-2 இன்ஹிபிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது மூணாவது கேட்டகரி ப்ரிஃபரன்ஷியல் COX-2 இன்ஹிபிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 3 கேட்டகரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் செலக்டிவ் COX இன்ஹிபிட்டர். நான் செலக்டிவ்னா மீனிங் என்னென்னா, COXங்கிறது ஒரு என்சைம், சைக்ளோ ஆக்சிஜனேஸ். இந்த என்சைமில் வந்து 1 இருக்குது 2 இருக்குது. இது ரொம்ப காமனான சப்டைப்ஸ். இந்த 1 2ல் நான் செலக்டிவ் அப்படின்னா 1 இருந்தாலும் இது பிளாக் பண்ணும், 2 இருந்தாலும் பிளாக் பண்ணும். இது எதுக்குமே செலக்டிவ் கிடையாது. அதுதான் வந்து நான் செலக்டிவ் பிளாக்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, நான் செலக்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ். இதில் தான் நிறைய கேட்டகரி வரும். நம்ம பார்க்குற அந்த பேராசிட்டமால், ஐபுப்ரோஃபன், ஆஸ்பிரின், இந்த மாதிரியான எல்லா ட்ரக்ஸுமே நான் செலக்டிவ் ட்ரக்ஸில் வரும். இதை பற்றி நான் போக போக சொல்கிறேன். ரெண்டாவது கேட்டகரியான செலக்டிவ் COX-2 இன்ஹிபிட்டர்ஸ். இது COX 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் அதில் COX 2 மட்டும் செலக்டிவாக பிளாக் பண்ணக்கூடிய தன்மை கொண்ட ட்ரக்ஸ். அதனால் இதை வந்து செலக்டிவ் COX-2 இன்ஹிபிட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மூணாவது கேட்டகரி என்னது, ப்ரிஃபரன்ஷியல் COX-2 இன்ஹிபிட்டர்ஸ். ப்ரிஃபரன்ஸ்னால் என்னது, ஒன்று இருந்தாலும் நம்ம இதை நோக்கி போகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ரிஃபரன்ஸ். இப்போ COX-1 இருக்குது, COX-2 இருக்குது. இதில் நம்ம ட்ரக்கு வந்து COX-2 நோக்கி தான் போகுது அப்படின்னா அது வந்து ப்ரிஃபரன்ஷியல். ஆனால் COX-1 இருந்தால் அதையும் அஃபெக்ட் பண்ணோம், ஆனால் ப்ரிஃபரன்ஸ் வந்து COX-2 தான் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு, அதாவது ப்ரிஃபர் பண்ணிச்சுன்னா அது ப்ரிஃபரன்ஷியல், இன்னொன்று வந்து சுத்தமாகவே நான் டச் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது செலக்டிவ். இந்த ப்ரிஃபரன்ஷியலுக்கும் செலக்டிவ்க்கும் இந்த ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். இதில் ஒரு சில ட்ரக்ஸ்லாம் வரும். இப்போ அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய சப்டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் செலக்டிவ் COX இன்ஹிபிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு 7-8 கேட்டகரி வரும். ரொம்ப முக்கியமான கேட்டகரி இந்த ஆஸ்பைரின் கேட்டகரி. இதோட கேட்டகரி நேம் என்ன அப்படின்னா சாலிசிலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சாலிசிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் இந்த ஆஸ்பிரின் வரும். அது இல்லாமல் இன்னொரு ட்ரக் இருக்குது, சோடியம் சாலிசிலேட். ஸோ இந்த 2 ட்ரக்ஸும் கம்ஸ் அண்டர் சாலிசிலேட்ஸ். இதுக்கு அடுத்து ரெண்டாவது கேட்டகரி பேராசிட்டமால் இருக்கக்கூடிய கேட்டகரி. இந்த பேராசிட்டமால் பேர்லேயே அந்த கேட்டகரி பேரும் வரும், பேரா அமினோ ஃபீனால் டெரிவேட்டிவ்ஸ். பேராசிட்டமால், பேரா அமினோ ஃபீனால். ஸோ இந்த பேரா அமினோ ஃபீனால் அந்த நேமில் இருந்து தான் அந்த பேராசிட்டமால்ங்கிற நேமே வந்து உருவாகியிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதில் பேராசிட்டமால் இல்லாமல் இன்னொரு ட்ரக் இருக்குது, தட் இஸ் ஃபெனசிட்டின் அப்படிங்கிற ட்ரக்கு. இதுவும் வந்து ஃபீவரில் காமனாக யூஸ் பண்ணப்பட்ட ட்ரக்கு, பட் இப்போ அந்தளவுக்கு காமனாக யூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட்டு மூணாவது கேட்டகரி பைரசோலோன் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது. இதில் இருக்கக்கூடிய கேட்டகரி வந்து கொஞ்சம் டாக்ஸிக்கான கேட்டகரி, அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதிகம், அதனால் காமனாக யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் எனிவே கிளாஸிஃபிகேஷனில் அது இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கணும். இதில் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காமனாக ஒரு சஃபிக்ஸ் இருக்கும், ஃபீனைல் பியூட்டசோன், ஆக்சிஃபென் பியூட்டசோன். பியூட்டசோன் அப்படிங்கிற ஒரு காமனான சஃபிக்ஸ் வந்து இங்கே இருக்குது. இதுக்கு அடுத்தது கேட்டகரி வந்து இந்த டைக்ளோஃபெனாக், அசிக்ளோஃபெனாக், இது இருக்கக்கூடிய கேட்டகரி, தட் இஸ் அரைல் அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். இதில் தான் இந்த இப்போ நான் சொன்ன டைக்ளோஃபெனாக், அசிக்ளோஃபெனாக், இது ரெண்டுமே வந்து பெயின் இன்ஃப்ளமேஷனில், அதாவது வீக்கம் அடைஞ்ச பெயின் இருக்கும்போது அந்த டைமில் பர்டிகுலராக ஹெல்ப் பண்ணோம். பர்டிகுலர்லி இந்த ஜாயிண்ட்டு அந்த மாதிரியான பெயினுக்கு இது காமனாக யூஸ் ஆகும். இது வந்து அரைல் அசிட்டிக் ஆசிட். இதில் இந்த டைக்ளோஃபெனாக், அசிக்ளோஃபெனாக் பார்த்திங்கன்னா காமனான சஃபிக்ஸ் இருக்குது. இது இல்லாமல் கூட ஒரு 2 ட்ரக் இருக்குது, கீட்டோரோலக் அப்படிங்கிற ட்ரக் இதில் வரும். அது இல்லாமல் டால்மெட்டின் சோடியம் அப்படிங்கிற ஒரு ட்ரக் வரும். இதெல்லாம் அரைல் அசிட்டிக் ஆசிட். இதுக்கு அடுத்தது இந்த அரைல் அசிட்டிக் ஆசிட் இல்லாமல் இண்டோல் அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இதில் வரக்கூடிய ட்ரக்கை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு முக்கியமான ட்ரக் வந்து இண்டோமீத்தசின். ஸோ இண்டோல் அசிட்டிக் ஆசிட், இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இண்டோமெத்தசின் இல்லாமல் இன்னொரு ட்ரக் இருக்குது, தட் இஸ் சிலின்டெக் அப்படிங்கிற ஒரு ட்ரக். ஸோ இப்போ எத்தனை கேட்டகரி பார்த்துருக்கோம், சாலிசிலேட், பேரா அமினோஃபீனால் டெரிவேட்டிவ், அரைல் அசிட்டிக் ஆசிட், தென் இண்டோல் அசிட்டிக் ஆசிட். இது இல்லாமல் ஆக்சிகேம்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. இதை வந்து இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க, ஈனோலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ஜென்ரலாக ஆக்சிகேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சிகேம்லேருந்தே இந்த ட்ரக்கோட நேம் வரும். எக்ஸாம்பிளுக்கு பைராக்சிகேம் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருக்குது. இது இல்லாமல் மெலாக்சிகேம் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருக்குது. ஸோ ஆக்சிகேம் அப்படிங்கிற சஃபிக்ஸ் கொண்டு முடிஞ்சதுன்னா அது வந்து இந்த ஈனாலிக் ஆசிட் ஆர் பைராக்சிகேம் கேட்டகரி. இது இல்லாமல் 2 ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரொப்பியோனிக் ஆசிட் டெரிவேட்டிவ், இன்னொன்று ஆந்த்ரனிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். இந்த ப்ரொப்பியோனிக் ஆசிட்
டெரிவேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் காமனான ஒரு சஃபிக்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐபுப்ரூஃபன், கீட்டோப்ரூஃபன், ஃப்ளர்பிப்ரூஃபன், இது இல்லாமல் நாப்ராக்சன் அப்படிங்கிற ஒரு ட்ரக். இது எல்லாத்தோட சஃபிக்ஸுமே பாருங்கள் ப்ரூஃபன் இல்லை ப்ராக்சன் அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் ப்ரோபியோனிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். இதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய ஆந்த்ரனலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். இதை வந்து ஷார்ட்டாக ஃபெனாமேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெனாமேட்ஸ். இதில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸு பார்த்திங்கன்னா முக்கியமான ட்ரக் வந்து மெஃபனமிக் ஆசிட், அது இல்லாமல் ஃப்ளூஃபெனமிக் ஆசிடுங்கிற ஒரு ட்ரக் இருக்கும். இந்த மெஃபனமிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து டிஸ்மெனரியா அப்படிங்கிற இதை வந்து பீரியட் பெயின்னு சொல்லுவாங்க, இல்லை பெயின்ஃபுல் பீரியட்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் இந்த மெஃபனமிக் ஆசிட் வந்து காமனாக கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்து நம்ம நியூஸில் கூட பார்த்துருப்போம், இந்த ட்ரக்கை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் எனிவேஸ் இப்போ வரைக்கும் அது மார்க்கெட்டில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஆந்த்ரனலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் இல்லை ஃபெனாமேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவரால் இப்போ நம்ம பார்த்த இந்த 8 இல்லை 9 கேட்டகரி தான் நான் செலக்டிவ் காக்ஸ் இல்லை சிஓஎக்ஸ் இன்ஹிபிட்டார்ஸ். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே COX-1 என்சைம் இருந்தாலும் சரி, COX-2 என்சைம் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே போய் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணக்கூடிய எபிலிட்டி கொண்டது. ஸோ இதுதான் வந்து நான் செலக்டிவ். இதுக்கு அடுத்தது 2வது கேட்டகரியான செலக்டிவ் COX-2 இன்ஹிபிட்டார்ஸ். இந்த செலக்டிவ் ட்ரக்ஸை எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா இந்த ட்ரக்ஸோட சஃபிக்ஸில் வந்து ஒரு காமனான நிமோனிக் இருக்குது. இப்போ ட்ரக்ஸோட பேர் என்ன அப்படின்னா செலிகாக்சிப், ராஃபிகாக்சிப், வேல்டிகாக்சிப், இந்த மாதிரி எல்லா ட்ரக்குமே பாருங்கள் லாஸ்ட்டில் COX-IBன்னு இருக்குது. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா COXங்கிறது அந்த என்சைம், IBங்கிறது இன்ஹிபிட்டார். ஸோ COX இன்ஹிபிட்டார் அதுதான் இந்த ட்ரக்கோட சஃபிக்ஸில் வந்து காமனாக இருக்குது. ஸோ இந்த எல்லா ட்ரக்குமே வந்து செலக்டிவ் COX-2 இன்ஹிபிட்டார்ஸ். அப்படின்னா COX-1 இருந்தாலும் COX-2 இருந்தாலும் COX-1 அது டச் பண்ணாது, COX-2 மட்டும்தான் இது பிளாக் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. இதுக்கு அடுத்தது 3வது கேட்டகரி ப்ரிஃபரன்ஷியல் COX-2 இன்ஹிபிட்டார்ஸ். ஸோ ப்ரிஃபரன்ஷியல்னா COX-1ஐயும் இது பிளாக் பண்ணும், 2ஐயும் பிளாக் பண்ணும். ஆனால் ரெண்டுமே ஒரே டைமில் இருந்தால் இது 2ஐ நோக்கி தான் போகும். அப்படிப்பட்ட ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்ஸ். இதில் ஒரு முக்கியமான ஒரு ட்ரக் இருக்குது. இது வந்து பெயினுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். மெடிக்கல் ஷாப்பில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ட்ரக் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. நைசிப் இல்லை நைசிப் ப்ளஸ் அப்படிங்கிற டேப்லெட்டு. இது பெயினுக்கு நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும்னு தெரியும். ஆனால் இந்த ட்ரக்கையும் வந்து ரீசெண்டாக லைக் ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடியே அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுவும் இப்போ வரைக்கும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த ட்ரக் என்ன அப்படின்னா நைமிசூலைட் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு. இது இல்லாமல் கூட ஒரு சில ட்ரக்ஸ் இருக்குது. இந்த மெலாக்சிகேம் ட்ரக்கும் இதில் வரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எட்டோடோலக் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருக்குது. இதுவும் வந்து ப்ரிஃபரன்ஷியல் COX-2 இன்ஹிபிட்டார்ஸில் வரும். ஸோ ஓவரால் தீஸ் 3 கேட்டகரிஸ் ஆர் த மேஜர் கேட்டகரிஸ் ஆர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் NSAIDs ஆர் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். இதோட கிளாசிஃபிகேஷன் முடிஞ்சுது. இதுக்கு அடுத்தது இப்போ இந்த COX-ன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா, கிளாசிஃபிகேஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா COX-ஐ பேஸ் பண்ணி தான் இருக்குது, அதாவது COX என்சைம். அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன, இல்லை அது எதுக்காக இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தட் இஸ் த்ரூ மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இப்போ நம்ம மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் NSAIDs பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா ட்ரக்குக்குமே வந்து ஒரே மெக்கானிசம் தான். ஆல் தீஸ் ட்ரக்ஸ் ஒர்க் பை இன்ஹிபிட்டிங் த என்சைம் COX ஆர் சைக்ளோஆக்சிஜனேஸ். அப்படி இந்த சைக்ளோஆக்சிஜனேஸுங்கிற என்சைம் பெயினில், ஃபீவரில், இன்ஃப்ளமேஷனில் என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நம்ம இந்த NSAIDஸோட மெக்கானிசம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு பேத்வே பற்றி பார்க்கலாம். இந்த பேத்வேக்கு பேர் சைக்ளோஆக்சிஜனேஸ் பேத்வேன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணுன்னா புரோஸ்டாக்லாண்டின் அப்படிங்கிற இதை நம்ம எங்கே படிச்சிருப்போம், ஆட்டோகாய்ட்ஸில் இந்த ஹிஸ்டமைன், செரோட்டானின், புரோஸ்டாக்லாண்டின் பார்த்துருப்போம். அந்த புரோஸ்டாக்லாண்டின் உருவாகக்கூடிய ஒரு பேத்வே தான் இந்த சைக்ளோஆக்சிஜனேஸ் பேத்வே. ஃபஸ்ட்டு இந்த பேத்வே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு இமேஜ் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்போலிபிட்ஸ் நம்ம பாடியில் நம்மளோட செல்வால் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த பாஸ்போலிபிட்ஸில் இருந்து அராக்கிடோனிக் அப்படிங்கிற ஒரு ஆசிட் வந்து ரிலீஸ் ஆகும், அராக்கிடோனிக் ஆசிட். இந்த ஆசிடை ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் பாஸ்போலிபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்சைம் மூலிமா அராக்கிடோனிக் ஆசிட் வந்து லிபரேட் ஆகும். இப்போ இந்த அராக்கிடோனிக் ஆசிடில் இருந்து தான் புரோஸ்டாக்லாண்டினும் உருவாகும். அது இல்லாமல் கூட லியூகோட்ரைன்ஸும் வந்து உருவாகும். இப்படி இது 2 உருவாகுது இல்லையா, இது 2க்கும் 2 என்சைம் தேவை. புரோஸ்டாக்லாண்டின் உருவாகிறதுக்கு தேவையான என்சைம் தான் இந்த COX, சைக்ளோஆக்சிஜனேஸ். இதே மாதிரி லியூகோட்ரைன் உருவாகிறதுக்கு தேவையான என்சைம் வந்து லாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லிப்போ ஆக்சிஜனேஸ்.
இதில் இந்த சைக்ளோ ஆக்சிஜனேஸ் என்சைமை நம்ம ட்ரக்கு தடுக்கிறது மூலிமா தான் ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாகாமல் பிளாக் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம கொடுக்குற ட்ரக்கெல்லாம் ப்ரோஸ்டாக்லாண்டினை தானே தடுக்குது. இதுக்கும் பெயினுக்கும் ஃபீவருக்கும் இன்ஃப்ளமேஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஒன் லைனில் சொல்லணும்னா ப்ரோஸ்டாக்லாண்டின் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மீடியேட்டர் ஆஃப் பெயின், ஃபீவர் அண்ட் இன்ஃப்ளமேஷன். அதாவது பெயின், ஃபீவர், இன்ஃப்ளமேஷன் இது எல்லாத்தையும் நம்ம பாடியில் மீடியேட் பண்ணுறது. மீடியேட்னால் வந்து அதை வந்து நடத்தி கொடுக்கறது, இல்லை அதை வந்து ப்ராப்பராக கேரி பண்ணிட்டு போகிறது வந்து ப்ரோஸ்டாக்லாண்டின். இதை எப்படி பண்ணுது அப்படின்னா, நம்மளோட பாடி டெம்பரேச்சரை நம்ம பாடியில் எது ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னா ஹைப்போதலமஸ். அந்த ஹைப்போதலமஸில் ப்ரோஸ்டாக்லாண்டின் போய் அந்த பாடி டெம்பரேச்சர் வந்து ஒரு லெவல் இருக்கும், அந்த லெவலை வந்து ரைஸ் பண்ணி வச்சிடும். இதனால் பாடி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஃபீவருக்கு. இதே மாதிரி பெயினுக்கும் இன்ஃப்ளமேஷனுக்கும் என்ன மெக்கானிசம் அப்படின்னா, இந்த பெயின், இன்ஃப்ளமேஷன் இது ரெண்டுத்துக்கும் ரெண்டு முக்கியமான சப்ஸ்டன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணோம். ஒன்று வந்து பிராடிகைனின், இன்னொன்று ஹிஸ்டமைன். இந்த பிராடிகைனினும் ஹிஸ்டமைனும் வந்து பெயினுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது அண்ட் பெயின் சென்சேஷனை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. இந்த பெயின் சென்சேஷன் அதிகமாகிறதுக்கு பேர் ஹைப்பர் ஆல்ஜெசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்பர் ஆல்ஜெசியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து ப்ரோஸ்டாக்லாண்டினோட ப்ரெசன்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம பெயினை உணரக்கூடிய தன்மை ப்ரோஸ்டாக்லாண்டின் இருக்கும்போது அதிகமாக இருக்குது. அதனால் ப்ரோஸ்டாக்லாண்டின் வந்து நம்ம பிளாக் பண்ணிட்டோன்னா பெயின் ரெடியூஸ் பண்ணுற நம்மளோட தன்மையும் வந்து கம்மியாயிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பாடியில் பெயின், ஃபீவர், இன்ஃப்ளமேஷன் எல்லாத்துலேயுமே ப்ரோஸ்டாக்லாண்டின் வந்து முக்கியமான வேலையை பண்ணுது. அதோட சிந்தசிஸில் தேவையான ஒரு என்சைமை இந்த ட்ரக்ஸ் எல்லாம் தடுக்கிறது மூலியமாக தான் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பேராசிட்டமால், ஆஸ்பிரின் அப்படிங்கிற இந்த ஹோல் கேட்டகரி, அதாவது என்எஸ்ஐட்ஸ் வந்து ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாகாமல் தடுக்கிறது மூலியமாக தான் பெயினை குறைக்குது, ஃபீவரை குறைக்குது, இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. ஸோ ஓவரால் திஸ் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆல் த என்எஸ்ஐட்ஸ். அதாவது வரக்கூடிய எல்லா ட்ரக்குமே மெக்கானிசம் சேம் தான். ஆனால் இதில் ஆஸ்பிரின் அந்த ட்ரக்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக அதர் மெக்கானிசம்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம ஆஸ்பிரின் பற்றி தனியாக படிக்கும்போது பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம மெக்கானிசம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதை பார்ட் 1 வச்சுக்கலாம். அண்ட் என்எஸ்ஐட்ஸ் பற்றி நான் ஒரு 2-3 இயர்ஸ் பேக்கே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயும் இதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். மேபி அந்த வீடியோவும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் ஃபார்மகாலஜி ஆஃப் என்எஸ்ஐட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரக்ஸோட ஃபார்மகாலஜி, அது எப்படி ஒர்க் பண்ணுது, லைக் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுது, என்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது, ஏடிஆர் என்ன, யூசஸ் என்ன, இதெல்லாம் நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி யூடியூப்பில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் சொன்ன நோட்ஸ் எல்லாமே வந்து இந்த புக்கில் வந்து அவைலபிளாக இருக்கும், ஃபார்மகாலஜி புக். ஸோ ஃபார்மகாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த புக்கை வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.